10 மாசம் என்ன சுமந்து பெத்து எடுத்த அம்மா பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா ரத்தத்தை எல்லாம் பாலாட்ட இவளத்தே அம்மா அன்றைக்கு முன்னாலே எல்லாமே சும்மா பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா காணாம தண்ணி தண்ணி இல்லாம பாலும் சோறு ஊட்டி வளர்த்த அம்மா அன்றைக்கு முன்னாலே எல்லாமே சும்மா பாசத்திற்கு முன்னாலே எல்லாமே சும்மா 10 மாசம் என்ன சுமந்து எடுத்த அம்மா பாசத்திற்கு முன்னாலே எல்லாமே சும்மா ஆள் காட்டி விரல பொடிச்சு அக்கஞ்சா சொல்லி கொடுத்தேன் அன்னாடம் குழு குடிச்சு சோறு பொங்கி கொடுத்தேன் களவட்டி நடவ நட்டு காஞ்சிட்ட தச்சி கொடுத்தேன் சிறுவாடு சேர்த்து வச்சு சீலொட்டு வாங்கி கொடுத்தேன் அம்மா கொஞ்ச நேரம் காணல பதறி நிற்பேன் படித்தா கசாயத்தை குடிக்க வைப்பேன் சொல்லி வைப்பேன் தாலிய விட்டு கூட தாயே என்னை படிக்க வச்சேன் உன்னை பாட வார்த்தை இல்லை அம்மா காலடி மண்ணுக்கு முன்னாலே திருநீர் சும்மா ஆராரிரோ ஆராரிராரோ ஆராரிராரிரு ஆராரிராரிரு குடிகார அப்பனுக்கு அடிமாட வாக்குப்பட்டேன் கோபுரமா நான் உசிறேன் தாங்கிக்கிட்டு 5 வட்டி 10 வட்டி இங்க கடனப்பட்டு அத்தனையும் நான் படிக்க ஆயுசுக்கு தாங்கிக்கிட்டு பட்டத்துக்கும் போதியும் நான் பாதி சிறவிட்டேன் அம்மா பட்டத்துக்கும் போதியும் நான் பாதி பட்டு தொட்டி கட்டட உனக்கு பச்சை மூங்கில் வெட்ட பாலூத்த வந்திருக்கேன் பாவி மக சும்மா பழக்கோதும் இளங்காத்தி கொண்டு வரும் மரமாகும் இதையில் ஆட சொல்லித் தரும் கலங்காதே கலங்காதே நீயும் நெஞ்சுக்குள்ளே இருளாதே விடியாதே நாளும் இங்கே இல்லை ரொம்ப பக்கம்தான் 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 நிக்குதே நிக்குதே உன்னை நம்பி போகையில பாத உண்டாகும் நிக்காமே முன்னேறி கண்ணோரும்
கல்வியை கடிமன்ற உழைப்பார்களே அம்மா கூடாதா தாய் இந்த பாவிக்கு எதற்காக நோய் வந்து நேர போகிறது வாழ வேண்டிய மனதில் வாழ்க்கை எடுத்து கலவரை நான் வாழ்ந்து வாழ வேண்டிய இருக்கிறேன் அம்மா நான் பட தீரமும் துன்பமும் வேறு எந்த ஒரு பெரிய வரக்கூடாது அம்மா என்ன பாவத்தை கட்டிய கணவரோடு வாழ வேண்டிய மனதில் நான் தனிமரமா தவித்திருக்கிறேன் இறைவா அத்தை சோத்தியே வயல சிங்கடி விட்டான் எங்க தான் போனான் தெரியலையவன் நல்லா அந்த குணத்தை ரெண்டா பிரிச்சுட்டு சொல்றவனுக்கு தான் புத்தி நல்லா கேக்குறவனுக்கு அருவானா சரி கோவம் வருது ஏன் வருது எதிர் வீட்டுக்கார பிரியாணி சாப்பிட்டா நம்ம வீட்டுல இருக்கிற கஞ்சி எடுத்து போய் எதிர் வீட்டுக்கார வாயை பார்த்துதான் நம்ம வயிறுமா அருவருக்கு
இருக்கணும். கோவம் வந்தா குடும்பம் ஆகி தான் போவோம். என் முன்னாடி நிலவா எல்லாம் கட்டத்தாலி அறுத்து சொன்னேன். உன் முன்னாடி அடிக்க சொன்னேன். அனுப்புல சாப்பாட்டுக்கே வழி இல்லாத போச்சுப்பா. இப்போ கூட பரவாயில்ல, நான் உன்னை தான் நம்புறேன். இவ்வளவு நடந்துக்கு அப்புறம் என்ன நம்புறியா? இன்னும் போய் நேரம்டா எத்து போய் சேர்த்துறேன் நான். அறுவடை முடிச்சுங்க. முதல்ல சேகரன் என் குடும்பம் கொண்டாடி போனாலும் பரவாயில்ல, அறுவடை முடியும் அவ்வளவுதானே. உலகத்துல மனித சக்தியால முடியாது, தெய்வத்தால முடியும். தெய்வத்தால முடியாது, முடியும். மந்திர சக்தியால முடியும். ஆமாங்க, உலகத்துல மந்திர தந்திரம் ஒன்று தெரியாதா? இப்ப ஒரு தச்சு முள்ள எடுத்து போதுன்னு வச்சுக்கோ, அது எத்து போய் கொளுத்துவாங்களா பதிப்பாங்களா? நடா கேள்வி இது. ஒரு குழந்தை செத்து போது தச்சு போதெல்லாம் கொளுத்துருவாங்க. அப்படியே தப்பி தவிர தெரியாத பச்சுட்டாங்கன்னா கொஞ்ச நாள் பொறுத்து யாருக்கு தெரியாது சுடுகாட்டுக்கு போய் அந்த மண்டை ஓடு மட்டும் எடுத்துன்னு வருவாங்க. எதுக்கு? அந்த மண்டை ஓட்டுலயே மை தயாரிப்பாங்க. மண்டை ஓட்டுல நீ சும்மாதான் நின்று இருப்ப. அந்த மைய தந்து லேசா உன் தலையில தரனா போதும், லாரி வந்துட்டே இருக்கும். குடுகுன்னு வரி போய் மாட்டிக்கிட்டு சாவுடா, அப்படியே மாட்டிக்கிட்டு செத்துருவேன். அந்த மைக்கு அவ்வளவு மகிழ்ச்சியா? ஆமாங்க. சரி கணக்குல அதே மைய கொண்டு வந்து நீ சும்மாதான் நின்று இருப்ப. உன் தலையில தலை விட்டு லாரி வேகமா வந்து நிற்கும். மாட்டுக்கு சாவுடானுவேன். குடுகுன்னு வரி போய் மாட்டிக்கிட்டு சாவலாட்டு போவேன். உடனே டிரைவர் பிரேக் வச்சு நிறுத்துவாரு. ஆமாடா, உனக்கு பிரேக் வச்சு நிறுத்திடுவாரு. எனக்கு ஏற்றி வாங்கிட்டு போடுவாரு. எனக்கு துளாராசி மாதிரி வேலை செய்யாது. ஐயா ஏற்றிக்கிட்டே போய் டயர்ல மாட்டிக்குவேன். மேல்மலையாளத்துல மந்திரவாதி இருக்காருங்க. அவர்கிட்ட மந்திரத்தை கத்துட்டு வந்து ஜமீன்ல உட்காந்தபடியே அறுவடை முடியும், அறுவடை முடியும். ஆடாதவனை ஆட வைக்கலாம், பாடாதவனை பாட வைக்கலாம், போடாதவனை கூட்டி வைக்கலாம், சேராதவனை சேர்த்து வைக்கலாங்க. மேல்மலையாளம் போறதுன்னு ஆகி போச்சு. 1000 வேலை நிலத்தை யாருக்கிட்ட ஒப்படைக்கிட்டு? உன் மனைவி தான் ஒப்படைக்கணும். ஒரு அடி அடிச்சு நாட்டு பக்கமா வரான்னு தெரிஞ்சு அனுப்பிட்டேன். அவளை கூப்பிட்டாதான் வரும். ஆம்பி அடிச்சு அடி அருவாப்பட்ட காயமும் ஒண்ணுவாங்க. பெண்களுக்கு எல்லாம் இலக்கிய மனசுங்க. நீ அடிச்சது அம்மா எப்போ மறந்துட்டு இருப்பாங்க. கூப்பிட்டா மறுபடியும் வருவாங்க. நான் சொல்ல நீங்க என்ன சொல்லுங்க? நான் சொல்றேன். எனக்கு சைடெல்லாம் தேவையில்ல. குண்டு நானும் போய் மட்டும் அறுத்துக்கிறேன். அது பெரிய குண்டு அறக்க முடியாது. தாலி அடக்கத்திலே ஸ்பெஷலிஸ்ட் நானு. எப்படி? ஆமாங்க. எப்படி? எங்க பிந்தூர்ல வந்து ரமேஷ் ஊடு எங்க கேட்டா யாருக்கு தெரியாது. தாலி அறுத்த பையன் ஊடு எங்க இருக்காரு? பஸ் ஸ்டாண்ட் பின்னாலே அவங்க ஊட்டானுவாங்க. அந்த அளவுக்கு ஃபேமஸ். ஆமா. நீங்க எத்தனை தாலி அறுத்துறீங்க? 99 தாலி அறுத்துறேன். இது அறுத்தா 100. 10 சவரம் தேர் மலுக்குது. உள்ள வச்சாலும் அறுத்துறோம் நானு. ஏய், என் தாலி என்ன ஆகுற? போடா, நான் கட்டல அறுத்துறது. உள்ள வைடி. நம்ம நினைச்சதெல்லாம் நடக்காது போலுக்கு. நடக்காது போ. பேக் தூக்குமா. உள்ள தூக்கு. அப்போது லைட் கம்த்துக்க போகுது. ஆனா தாலி கட்டிய மணி கட்டி பாராபல் சாதி கட்டி ஆமாம் கோபால், ஆமாம் கோபால். தாலி கட்டிய மனைவியை பார்க்காமல் சாட்டை கொண்டு என்னை வாட்டி வலித்து விட்டீர்களே கோபால், கோபால். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி மாநகரம் ரோஜா நாடகம் என்ற ஆசிரியர் யார்? எங்க தந்தடிக்கிற பேர் பார்த்து மாத்துட்டாங்க. தாலி கட்டிய மனைவி என்று பாராமல் அவன் யாரவன்? என்னடா பாங்க சேனத்தை உள்ள போய் படுத்துக்கிட்டியா? ஐயோ மூத்த புள்ள ஓட்டல என்னப்பா? கடலுக்கு கப்பல் அழகு, அம்மாக்கு தொப்புள் தான் அழகு.
அடிக்கடி போட்டு ஏய், சொன்னாக்கிறவங்க தடவுறான்டா கோபாலே என்கிட்ட மைக்கு கொடுத்துட்டீங்களே அந்த கோபால் செவித்தாரா? பேசியா அடிக்கின்றேனா சிரிக்கின்றேனா என்ன எனக்கே தெரியவில்லை ஆண்டாள் ஆண்டாள் வர மாட்டார் பொழுது தந்தால் சம்சா வாங்க சொன்ன ஓட்டோட வாங்க இருக்கோம் சாப்பிடும் போது சத்தம் வராது வரும், வரும். ஆபரேட்டர் இன்ஜினுக்கு டீசல் காலியா போய் ஊத்துறா இஷ்டும் போது ஜனகன மனகதி நாயக ஜெய ஜெய பாரத பாரத ஜாதா ஜெய் இனி ஒரு அடி முன்னாடி போனேன். பாரு. நான் யாருடைய மனைவி நான் எப்பேற்பட்ட ஆளு நான் ஜெமினியாருடைய மனைவி டேய் பார்த்தாயா பிரிந்தவர் இருவர் மகன் ஒன்று சேர்ந்து விட்டோம் இனி எங்களை யார் நினைத்தாலும் முடியாது ஜமீன் பரம்பரை ஆமா நானு அன்னாடம் காட்சி அன்னாடம் காட்சினா குந்தா குடுத்தீங்க நீங்க இடம் இல்ல நாங்களா பார்த்து விட்டு கொடுத்தோம்டா பெரியவங்க அந்த காலத்துல அனுபவிச்சிட்டாமா சொல்லிக்கிறாங்க என்ன அற்பனுக்கு வாழ் வந்தா அத்திராத்துல கொடை பிடிக்குமா ஏழ்மைக்கு வாழ் வந்தா இரவான்லாம் படையாருமா நம்ம கிட்ட வசதி இருக்கு காட்டுக்காக இல்லாதப்பட்டவனை பார்த்து அம்போக்கு ஆலமரம் புறம்போக்கு புளிய மரம் அன்னாரம் காட்சி அப்படின்னு கேவலமா பேசக்கூடாது வாழ்க்கை ஒரு லப்பர் பந்து மாதிரி எடுத்து செவுத்துல வச்சா ரிட்டர்ன் நம்ம கிட்ட தான் வரும் ஏற்கனவே ஆத்தா வீட்டுக்கு போகும்போது என்னை பார்த்து புறம்போக்கு ஏரி ஓரத்துல ஊடு கட்டி விட்டுருந்தா குந்தத்துக்கு குச்சி இல்லைன்னு சொன்னேன் மனசுலயே வச்சுக்கிட்டு வச்ச உங்க குடும்பத்துல வச்சு இன்னொரு வெறும் குமுர்ந்து வாய்க்கின்னு அம்மம்மா தம்பி என்று நம்பி உன்னை வளர்த்தா மறுபடியும் சிங்கத்தை சீண்டி பாக்குறியா சீண்டி பாக்கல நான் நோண்டி பாக்கல ஆமா பிரிந்தவர் இருவருமாக ஒன்று சேர்ந்து விட்டோம் ஐயோ ஒண்ணு சேர்த்துக்கிறா ஐயோ ஆம்பளை முன்னாடி ஒண்ணா இருந்தா என் கட்டில ஆவாது என் மனசு படுக்குன்னு அடிச்சுக்குமே ஆனா என்ன போலவே இருக்கிற நீ கூட ரெண்டு பேரும் இருந்தாங்க ஆமா ஒண்ணு சேர்த்துக்கிறா ஒண்ணு சேர்த்தா முடிஞ்சாமாதா அம்மா எல்லாராலையும் எல்லா குடும்பத்தையும் வாழ வைக்க முடியும் எல்லாராலையும் எல்லா குடும்பத்தையும் பிரிக்க முடியாது ஏன்பா? இதுக்குன்னு தனி திறமை வேணுமா குடும்பத்தை பிரிக்கிறதுக்குன்னு 4 கோர்ஸ் முடிச்சுக்கிறேன் முட்டை கோர்ஸ் ஏய், கோச். 4 கோர்ஸ் இங்கெல்லாம் கிடையாது சத்தியலோகத்துல பிரம்மதேவன் மகன் நாரதர் இருக்காரு அவர் இடத்துல சென்று கலகத்தை கற்றுக்கொண்டு இப்ப அவருக்கு நாரதருக்கு கலங்க இல்லாத ஆயிப்போச்சு இப்ப உனக்கு ஒவ்வொரு நாளைக்கு இப்ப எனக்கே கலங்க கிடைக்கல ஊருக்கு 4 நாரதர் இருக்கிறான் அவன் கொஞ்சம் போட்டு ஒருத்தர அடிச்சுக்கிறாங்க நம்ம கிராமத்துல அப்படிலாம் இல்ல அமைதியா பாக்குறாங்க. அன்பா பாக்குறாங்க அதனால தான் என்ன சீக்கிரம் அனுப்பிச்சிருக்கோம் சரி பிரிந்தவர் இருவருமா கொண்டு செல்லுதா கணவன் மனைவி அப்படி இப்படிமா இருப்பதெல்லாம் பார்க்க கூடாது நீங்க எவ்வளவு தொச்சு போட்டுருமா நீ அதுதான் குடும்பம் சண்டை வரணும் உடனே சமாதானம் ஆகணும் நீயா நானா இருந்தா அப்படியே காலமா இழுத்துக்கிட்டே கிடக்கும் யாரு எடுத்து பேசுறீங்க அதான் கேட்டேன் என்னங்க அண்ணே, தொட்டால் பீமலை ஆபரேட்டர் அவங்க அம்மா மலர்ந்தா அவனே போய் எங்கே போலாது இல்ல சாரியா உட்கார்ந்து என்னங்க நான் அயல்நாடு சென்று தப்பு படத்தை உதவி செய்ய போகிறேன். நான் வருவரையிலே ஜெமினி சர்வகாக பார்த்துக் கொள்ள போதும். என்னங்க இத பாருங்க போய் சீக்கிரம் வாங்க வேலை வேலை சாப்பிடுங்க வாரத்துக்கு ஒரு முறை எண்ணெய் வெச்சு குடி எண்ணெய் வெச்சு குடி உன்னை வெச்சிட்டா யார் மூணு வரது அரே உடம்பு சூடானா 3 எண்ணெய் வெச்சு சொல்றாங்க என்னப்பா? தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் விளக்கெண்ணெய் யார் வளர்க்கனே? ஐயோ இந்த டீ லைட்னா எரியவே மாட்டேமா டீ லைட் கட்டல சரி மாமா போய்டட்டுமா டாடா பை பை see you bye ஏண்டா அவ எடுக்க போறே உனக்கு போறேடா. காலி கட்டணும் பேக் கணக்கு பார்த்துட்டா சும்மா கறந்து தான் காட்டுவான் நீ காட்டுவீங்கடா. நீ காட்ட வேண்டியதானே ஆலியா வந்தா காட்டுவீங்க டாட்டா. போறதுல போகட்ட விடு. ஆமாங்க. இருந்தாலும் மேல்மலையில போக வேண்டாம். மலையாளத்துக்கு போடு. ஐயா மேல்மலையான போனா அந்த ராஜகுடியில போக கூடாது ஏப்பா? பரதேசி கோலத்துல போனா தான் மத்தத்தை கத்து கொடுப்பாரு ஏன்? சாப்பாட்டுக்கே வழி இல்லைன்னு சொல்லணும் அப்படி? ஆமாங்க அவ இப்படி போனா ஒரு வசதி இருக்குதே. பரதேசி கோலத்துல உனக்கு வசதிக்கா ஏன் மந்திரம் தெரிஞ்சுக்க? ஆமாங்க சரி. இங்க இருந்து போன உடனே மந்திரவாதி உன் பேரு என்ன கேட்பாரு சரி. உன் பேரு என்ன என் பேரு சந்திரசேகர் ஜமீன்தார். நாட்டுல நம்மளாம் சாவறாங்க நீ சாவ மாட்டீங்க ஏண்டா? நீ எப்படிதான் ஜமீன்தார் ஆனே தெரியல தெரியல ஏதோ ஏய் இது நாவல்ரா. ஆ. தாத்தா பாட்ட கூட அப்படியே வம்சாவளியே வந்து ஏங்க பரதேசி கோலத்துல போய் அங்க போய் போயிடு. ஜமீன்தார் சொன்னா மந்திரத்தை கத்து கொடுப்பாரா
அதனால முதல்ல பேர் மாத்தணும். எப்படி? உன் பேர் கோயிச்சாமி, என் பேர் கச்சாமி. உன் பேரு உன் பேர் கோயிச்சாமி, என் பேர் கச்சாமி. கச்சாமி, கோயிச்சாமி, ஏய் நான் தான் கச்சாமி கோயிச்சாமி.